ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பலருக்கும் சென்றடைய விரும்பினால் மறக்காமல் ஷேர் செய்து நீங்கள் அறிந்தவர் அறியாதவர் உற்றார் உறவினர் நண்பர் என அனைவரையும் அறிவாயுதம் ஏந்தச் செய்யுங்கள். வெல்கம் டு த டிபேட். இப்போ அதாவது இந்தியர்களிடம் சுமார் 415 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் இருக்கு. உலகமே ஒரு மாபெரும் நிதி நெருக்கடியில சிக்கினா கூட ஒரு நாடாக இந்தியாவை காப்பாற்ற இந்த ஒற்றை இருப்பு மட்டுமே போதும்னு ஒரு தரவு சொல்லுது. ஆமா, இது மிகப்பெரிய ஒரு தொகை. ஆனா கையில இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சொத்தை வச்சுக்கிட்டு ஒரு சினிமா படத்தோட முதல் நாள் காட்சியை பார்க்கறதுக்காக தன் சொந்த வண்டி அடமானம் வைக்கிற மனநிலையில ஒரு சமூகம் இருந்தா, ரொம்ப சரியான கேள்வி. அந்த நாட்டை நாம ஒரு வல்லரசு அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம விவாதிக்க போவது இந்தியாவின் எதிர்கால நிலைப்பாடு குறித்து தான். கண்டிப்பா, இது ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. நான் முன்வைக்கும் வாதம் மிக தெளிவானது. அதாவது அமெரிக்க டாலரின் வீழ்ச்சியும் நம்மிடமுள்ள அந்த பிரம்மாண்டமான தங்க இருப்பும் உஜ்ஜயினியை மையமாக கொண்டு நகரப்போகும் புவிசார் அரசியல் மாற்றங்களும் இந்தியாவை தவிர்க்க முடியாத ஒரு உலகளாவிய வல்லரசாக மாத்தப் போகுது. ஆனா என்னுடைய வாதம் இதற்கு முற்றிலும் நேர்மாறானது. பொருளாதார ரீதியாகவோ அல்லது புவிசார் அரசியல்லோ எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்தாலும் சரி, அந்த மாற்றங்களை உள்வாங்கிக் கொள்ளும் அளவுக்கு நம் சமூகத்தின் அடிப்படை திறன் இல்லை என்பதுதான் என் தரப்பு. அதாவது பொருளாதாரத்தை விட சமூகம் பின்தங்கி இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா, சினிமா மற்றும் அரசியல் லாபிகளால், அதாவது அந்த லாபிகளால எளிதில் மூளைச்சலவை செய்யப்படும் ஒரு கூட்டமாக மக்கள் இருக்கும் வரை இந்த 415 லட்சம் கோடி தங்கம் அப்படிங்கிறது வெறும் காகித கணக்காகவே தான் இருக்கும். அது ஒருபோதும் வல்லரசுக்கான உண்மையான தகுதியா மாறாது. சரி, இந்த விவாதத்தை நாம பொருளாதாரத்தின் மிக அடிப்படையான ஒரு உண்மையிலிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா, உலக வங்கி தற்போது தொடர்ச்சியாக விடுத்து வரும் எச்சரிக்கைகளை நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. உலகளாவிய பணவீக்கம் என்பது இன்னைக்கு கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் பல தசாப்தங்களாக அமெரிக்கா பின்பற்றி வரும் பொருளாதார கொள்கைதான். டாலர் அப்படிங்கிறது அடிப்படையில என்ன? அது வெறும் ஒரு ஃபியட் கரன்சி, காகித பணம். சரியா சொன்னீங்க. அது ஒரு காகிதம். அதற்கு எந்த ஒரு பௌதீக மதிப்பும் கிடையாது. பெட்ரோ டாலர் என்ற கட்டமைப்பின் மூலமாக மட்டுமே அது இத்தனை நாட்களாக உலகை ஆண்டு கொண்டிருந்தது. ஆமாம். ஆனா ஒரு நிமிஷம், நான் இதை முடிச்சிடுறேன். எப்போதெல்லாம் அமெரிக்காவிற்கு பணம் தேவையோ அப்போதெல்லாம் அவங்க டாலரை தாறுமாறாக அச்சடிச்சாங்க. இதனாலதான் இன்று டாலர் தன் மதிப்பை இழந்து மாபெரும் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கு. ஓ, புரியுது. இது ஏதோ ஒரு சிறிய சரிக்கச்சிலைங்க. இது ஒரு கட்டமைப்பு ரீதியான வீழ்ச்சி. இப்படி ஒரு காகித பணம் தன் மதிப்பை இழக்கும்போது உலகம் இயல்பாகவே உண்மையான பணமான தங்கத்தை நோக்கி நகரும். நீங்க சொல்ற அந்த டாலர் வீழ்ச்சி கணக்கு சரியா இருக்கலாம். தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடு என்பதிலும் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா 2028ல வரப்போகும் பெரும் நிதி நெருக்கடிக்கு பிறகு சர்வதேச சந்தையில தங்கம் ஒரு அவுன்ஸுக்கு $7,000 தாண்டும் என்று பல பொருளாதார நிபுணர்கள் கணிக்கிறாங்க. இது பெரிய ஒரு மாற்றம்தான். நமது உள்ளூர் கணக்குப்படி பார்த்தால் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 2 லட்சம் ரூபாயை தொடும். இப்போது இந்தியர்களிடம், குறிப்பாக தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களிடம் சுமார் 415 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் இருக்கு. இந்த எண்கள் பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா உலகத்திலுள்ள பல பெரிய நாடுகளின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை விட இது அதிகம். இது ஒரு மையப்படுத்தப்படாத மக்களின் கைகளில் இருக்கும் மாபெரும் ரிசர்வ். ஒருவேளை இந்திய அரசாங்கமே திவாலானால் கூட இந்த தங்க இருப்பை ஒரு உத்தரவாதமாக கொண்டு ஒட்டுமொத்த நாட்டையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல முடியும். பாத்தீங்கன்னா, காகிதத்தில் இந்த எண்கள் மிகவும் பிரம்மாண்டமாக தெரியலாம். ஆனா ஒரு சொத்து யாரிடம் இருக்கிறது, அந்த சொத்தை நிர்வகிக்கும் பகுத்தறிவு அந்த சமூகத்திடம் இருக்கிறதா என்பதுதான் இங்கு மைய கேள்வி. சமூகத்துக்கிட்ட அந்த அறிவில்ல நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. உங்களிடம் பல கோடி ரூபாய் இருக்கலாம், ஆனா அதை பயன்படுத்த தெரியவில்லை என்றால் என்ன பயன்? இதை புரிந்து கொள்ள நாம நர்மதை நதியில் நடக்கும் ஒரு விஷயத்த பார்க்கணும். நர்மதை நதியிலையா? என்ன நடக்குதுங்க? அங்கே 11,000 லிட்டர் பாலை கொண்டு போய் ஆற்றில் ஊற்றுகிறார்கள். இது ஏதோ ஒரு சாதாரண நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்று நாம கடந்து போய்விட முடியாது. அது மக்களின் தனிப்பட்ட நம்பிக்கை தானேங்க? இல்ல, இதன் பின்னால் உள்ள அறிவியல் என்னன்னு பாருங்க. நதியில் இவ்வளவு பெரிய அளவில் பாலை ஊற்றும்போது அது தண்ணீரில் கலந்து உயிரியல் ஆக்சிஜன் தேவையை, அதாவது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட அபரிமிதமாக அதிகரிக்குது. ஓ, இதனால சுற்றுச்சூழலுக்கு பாதிப்புன்னு சொல்றீங்க?
ஆமாம், இது தண்ணீரில் உள்ள ஆக்சிஜனை முற்றிலுமாக உறிஞ்சி மீன்கள் உள்ளிட்ட நீர்வாழ் உயிரினங்களுக்கு கடுமையான மூச்சுத்திணறலை ஏற்படுத்துது. அது மட்டுமில்லாமல் அந்த தண்ணீரில் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் பெருகி அதை பயன்படுத்தும் மனிதர்களுக்கு கொடிய தோல் நோய்களை உருவாக்குது. சரி, இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில நடக்கிற விஷயம். ஒரு சிறிய அறிவியல் புரிதல், சுற்றுச்சூழல் பற்றிய அடிப்படை அறிவு கூட இல்லாத இந்த மனநிலைதான் நமது சமூகத்தின் நிஜமான முகமாக இருக்கு. இத வச்சுக்கிட்டு எப்படி நாம வல்லரசாக முடியும்? மக்களின் சில மூட நம்பிக்கைகளை மட்டுமே வைத்து ஒட்டுமொத்த பொருளாதார சாத்தியங்களையும் நாம நிராகரித்து விட முடியாதுங்க. இது வெறும் மூடநம்பிக்கை அல்ல, இது ஒரு சமூகத்தின் ஒட்டுமொத்த மனநிலையின் வெளிப்பாடு. நம்முடைய கல்வி முறையையே எடுத்துக்கொள்ளுங்கள். எல்கேஜி அட்மிஷனுக்காக இரவு முழுவதும் பள்ளியின் வாசலில் பெற்றோர்கள் ரோட்டில் படுத்து கிடப்பதை பார்க்கிறோம். ஆமா, அது கல்வி மேல உள்ள ஆர்வத்தை காட்டுது இல்லையா? எதற்காக இந்த போராட்டம்? அந்த பள்ளி ஏதோ மாபெரும் சிந்தனையாளர்களை உருவாக்கப் போகிறது என்றா? இல்லை, தங்களின் குழந்தைகளை ஒரு சிஸ்டத்துக்குள் பொருத்தி கேள்வி கேட்காத ஆட்டு மந்தைகளாக மாற்றுவதற்காகத்தான் பெற்றோர்கள் இப்படி ஒரு குருட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். அது கொஞ்சம் கடுமையான விமர்சனம்னு நினைக்கிறேன். இதுதான் நிதர்சனம். சுய சிந்தனை இல்லாத, அறிவியலை புறக்கணிக்கிற, மனப்பாடம் செய்வதையே கல்வியாக நினைக்கும் ஒரு சமூகம் தன் கையில் 415 லட்சம் கோடி தங்கத்தை வைத்திருந்தால் மட்டும் அது எப்படி வல்லரசாக மாறும்? அந்த தங்கம் லாக்கரில் தூங்கும் ஒரு உலோகமாகவே இருக்குமே தவிர ஒருபோதும் ஆக்கப்பூர்வமான மூலதனமாக மாறாது. நீங்கள் சொல்லும் சமூக சிக்கல்கள் இருப்பதை நான் மறுக்கவில்லை. ஆனா இந்த வாதத்தில் ஒரு பெரிய தர்க்க பிழை இருக்கிறது. பொருளாதார அடிப்படை வலிமையாக இருக்கும்போது மனிதர்களின் தனிப்பட்ட முட்டாள்தனங்கள் ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த பயணத்தை தடுத்து நிறுத்திவிடாது. எப்படி தடுக்காதுன்னு சொல்றீங்க? அமெரிக்காவே எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே மக்கள் பலரும் டிஜிட்டல் அடிமைகளாகவும் அறிவியலுக்கு புறம்போன பல விஷயங்களை நம்புவர்களாகவும் தான் இருக்கிறார்கள். ஆனா அவர்களோட மேக்ரோ கட்டமைப்பு, அதாவது மேக்ரோ ஸ்ட்ரக்சர், அவர்களை உலக வல்லரசாகவே வைத்திருக்கிறது. அதேபோல இந்திய மக்களிடமுள்ள இந்த தங்க இருப்பை அரசாங்கம் ஒரு பொருளாதார கருவியாக பயன்படுத்தும்போது உள்ளூர் லாபிகள் காணாமல் போய்விடும். அமெரிக்காவுடன் ஒப்பிடுவது முற்றிலும் தவறான ஒரு பார்வைன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்களும் டாலரை நம்பிதானே இருக்காங்க. அமெரிக்கா தன் மக்களை டிஜிட்டல் நுகர்வோர்களாக மாற்றியிருக்கிறது உண்மைதான். ஆனா அவர்களை அந்த சிஸ்டம் மூலம் உலகளாவிய லாபத்தை ஈட்ட பயன்படுத்துகிறது. இங்கே இந்தியாவில் உள்ள லாபிகளின் நோக்கமே வேறு. வேறுனா என்ன மாதிரி நோக்கம்? அவர்கள் மக்களை எந்த அளவுக்கு சிந்திக்கத் தெரியாத தற்குறிகளாக வைத்திருக்கிறார்களோ அந்த அளவுக்குத்தான் அவர்களின் பிழைப்பு ஓடும். இதை வெறும் அரசியல் என்று ஒதுக்க வேண்டாம். இதில்தான் அட்டென்ஷன் எக்கானமி என்ற மாபெரும் பொருளாதார சுரண்டல் இருக்கு. அதாவது சினிமா லாபியை பத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சினிமா லாபியை தான் சொல்றேன். இது எப்படி செயல்படுகிறது என்பதை நாம ஆழமாக பார்க்க வேண்டும். இவங்க அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் காகித டாலரை அச்சடிப்பது போல இல்லாத ஒரு ஹைப்பை இங்க அச்சடிக்கிறாங்க. ஹைப் அச்சடிக்கிறாங்கண்ணா. பிரதீப் ரங்கநாதன் போன்றவர்களை வைத்து படங்களை உருவாக்கி சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஒரு மாபெரும் பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். இது ஒரு செயற்கையான தட்டுப்பாடு, ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்காசிட்டி. ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தை எடுத்துக்கலாமே. ஆமாம், அந்த படம் இணையத்துல லீக் ஆயிடுச்சு. சரியா சொன்னீங்க. அது ஒரு அறிவுசார் திருடு. அதை பார்க்க கூடாது என்ற எந்த ஒரு அறிவுணர்வோ அல்லது தர்க்கமோ இங்கு மக்களிடம் இல்ல. அதைவிட கொடுமை என்னவென்றால், முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வேண்டும் என்பதற்காக தங்கள் தாலியை, சொந்த வண்டியை அடமானம் வைத்து பணம் செலவழிக்கும் மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள். அது சில தீவிர ரசிகர்களோட செயல்பாடு மட்டும்தானே. இதுதான் அந்த லாபியின் உச்சக்கட்ட வெற்றி. அவங்க தங்களுக்கு எந்த விதத்திலும் உபயோகம் இல்லாத ஒரு போலியான பிம்பத்திற்காக தங்களுடைய நிஜமான உழைப்பையும் பணத்தையும் கொடுக்கறாங்க. இப்படி தன் உழைப்பின் மதிப்பை உணராத ஒரு சமூகம் எப்படி உலகளாவிய பொருளாதார மாற்றங்களை கையாளும்? இந்த இடத்துல தான் நான் அந்த மேக்ரோ மாற்றங்களை மீண்டும் கொண்டு வர்றேன். நீங்க சொல்லும் அந்த உள்ளூர் சினிமா மற்றும் அரசியல் லாபிகள் எல்லாமே உலகளாவிய புவிசார் மாற்றங்களுக்கு முன்பு ஒன்றுமே இல்லாமல் உடைந்து போகும். புவிசார் மாற்றங்களா? அது எப்படி இந்த உள்ளூர் லாபியை உடைக்கும்? பாத்தீங்கன்னா, உஜ்ஜயினியை மையமாக கொண்டு உலக நேரத்தை மாற்றியமைக்கும் முயற்சிகள் நடப்பதாக தரவுகள் சொல்கின்றன அல்லவா? இது வெறும் ஏதோ ஒரு ஊர் பெயரை மாற்றுவது போன்ற விஷயம் அல்ல. உஜ்ஜயினி நேரமயமாக மாறுவதால் உள்ளூர் லாபிகள் எப்படி உடையும் என்று எனக்கு உண்மையிலேயே புரியல. நான் விளக்குகிறேன். இன்று உலகத்தின் மையமாக, நேரத்தின் மையமாக கிரீன்விச் டைம் இருக்கு. இது வெறும் கடிகார முள்ளு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல.
உலகளாவிய நிதிச் சந்தைகள், இணைய சர்வர்களின் டைம் ஸ்டாம்புகள், டேட்டா சென்டர்கள் என அனைத்தும் இதை மையமாக வைத்துதான் இயங்குகின்றன. சரி. இந்த மையத்தை உஜ்ஜயினிக்கு மாற்றும்போது உலகின் டேட்டா மற்றும் ஃபைனான்ஸ் ஆகியவற்றிற்கான புவியியல் ஈர்ப்பு மையம் இந்தியாவை நோக்கி திரும்பும். அகண்ட பாரதம் என்ற ஒரு புவிசார் கட்டமைப்பு உருவாகும்போது தென்னிந்தியா உலக அரசியலின் ஒரு மிக முக்கியமான மையமாக மாறப்போகிறது. ஆனா இது சமூகத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? மத்திய கிழக்கில் இஸ்ரேல் எப்படி ஒரு சக்தி வாய்ந்த தொழில்நுட்ப மற்றும் இராணுவ மையமாக இருக்கிறதோ அதே போல தென்னிந்தியா மாறப்போகிறது. இப்படி ஒரு மாபெரும் உலகளாவிய முதலீடும் அழுத்தமும் இங்கே வரும்போது வண்டி அடமானம் வைத்து படம் பார்க்கும் இந்த சிறிய அளவிலான லாபிகள் அனைத்தும் தாக்குப்பிடிக்க முடியாமல் சிதறிப்போகும். ஒரு உலகளாவிய கட்டமைப்பு உள்ளூர் மக்களின் உளவியலை மாற்றிவிடும் என்று நீங்கள் மிக எளிமையாக நம்புகிறீர்கள். ஆனா அது அப்படி நடக்காது. ஏன் நடக்காதுன்னு சொல்றீங்க? பொருளாதாரம் உயர்தா சிந்தனையும் உயரும் இல்லையா? லாபிகளின் பிடி அவ்வளவு எளிதில் உடையாது. ஏன்னா அவர்கள் மக்களின் உளவியலை துல்லியமாக கையாளுவதில் பல தசாப்தங்களாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நீங்கள் உஜ்ஜயினியிலிருந்து டேட்டா சென்டரை இயக்கலாம். ஆனா அந்த டேட்டாவை பார்க்கும் மக்கள் லாபிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கண்ணாடியின் வழியாகத்தான் உலகத்தை பார்ப்பார்கள். அரசியல் லாபிகள் இவ்ளோ வலிமையானவைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. அரசியல் லாபிய பாருங்க. சினிமா பிம்பத்தை வைத்து ஒரு தலைவனை உருவாக்குறாங்க. அவர் மேடைகளில் நான் என் வசதியான வாழ்க்கையை துறந்துவிட்டு உங்களுக்காக வந்திருக்கிறேன் என்று முழங்குகிறார். ஆனா நிஜத்தில் என்ன நடக்கிறது? நீங்க டிவிகே தலைவரை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், தன் சொந்த குடும்ப உறுப்பினர்களுக்கே வட்டிக்கு பணம் கொடுத்தவர் அவர் என்ற முரண்பாடு வெளியே வருது. இதை பற்றி இந்த மக்கள் என்றாவது கேள்வி கேட்டிருக்காங்களா? இல்ல. பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு முரண்பாடுகள் இருப்பது சகஜம்தானே. மக்கள் அதை பெருசா எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். இது சாதாரண முரண்பாடு இல்லைங்க. இது ஒரு சமூகத்தின் சிந்திக்கும் திறன் ஒட்டுமொத்தமாக முடக்கப்பட்டதற்கான அடையாளம். தேர்தல் ஆணையம் முதல் காவல்துறை வரை அனைவரும் அனுமதி கொடுத்த பிறகும் தனது பிரச்சாரங்களை அடுத்தடுத்து ரத்து செய்துவிட்டு வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த தலைவர். அது அவரோட அரசியல் வியூகமாக கூட இருக்கலாம். அதை ஏன் என்று கேட்கக்கூட நாதியற்ற ஒரு கூட்டத்தை அவர் தன் பின்னால் வைத்திருக்கிறார். இவர்களின் ஒட்டுமொத்த அரசியல் சித்தாந்தம் என்ன தெரியுமா? தங்களின் சொந்த வாழ்க்கையில் நடக்கும் விவாகரத்து முதல் ஒரு சினிமா படம் லீக் ஆவது வரை எல்லாவற்றிற்கும் திமுக தான் காரணம் என்று நம்புவது. சரி, எதிர்க்கட்சியை விமர்சிப்பது வழக்கமான ஒன்றுதான். தங்களின் சொந்த பிரச்சனைகளுக்கு கூட இன்னொருவரை மட்டுமே காரணம் என்று சொல்லும் அளவுக்கு சிந்தனை மழுநடிக்கப்பட்டுள்ளது. இப்படி தங்கள் மூளையை லாபிகளிகம் அவுட்சோர்ஸ் செய்திருக்கும் ஒரு கூட்டம் எப்படி உலகளாவிய வல்லரசின் குடிமக்களாக மாற முடியும்? எந்த புவிசார் அரசியல் மாற்றமும் இவர்களை பகுத்தறிவுவாதிகளாக மாற்றிவிடாது. நீங்கள் விவரிக்கும் அந்த அரசியல் குருட்டுத்தன்மையே நான் முழுமையாக மறுக்கவில்லை. ஆனா வாக்காளர்களை நாம கொஞ்சம் குறைத்து மதிப்பிடுகிறோமோ என்று எனக்கு தோணுது. எப்படி சொல்றீங்க? அவர்கள் லாபிகளின் பிம்பங்களை பார்த்து ரசிக்கலாம். ஆனா தேர்தல் என்ற ஒரு யதார்த்த களம் வரும்போது அவர்களின் முடிவு வேறு மாதிரியாக இருக்கும். உதாரணத்திற்கு, இப்போது தமிழக அரசியல் களத்தில் 40 முனைப்போட்டி என்று சொல்லப்பட்டாலும் அடிப்படையில் இங்கே இருப்பது ஒரு இருமுனை போட்டிதான். அதுல ஆளுங்கட்சி 180 சீட்டுகளுக்கு மேல் வெற்றி பெறும் வாய்ப்புள்ள களமாகவே இது இருக்கிறது. இது எதை காட்டுது? அரசியல் லாபிகள் எவ்வளவுதான் செயற்கையான பிம்பங்களை உருவாக்கினாலும் தேர்தலின் போது அந்த பிம்பங்கள் உடைந்து நிஜமான தரவுகள் வெளிவருகின்றன. மக்கள் தங்களுக்கு ஒரு ஸ்திரமான கட்டமைப்பு வேண்டும் என்பதை மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். ஆனா நான் முடித்து விடுகிறேன். 2016 நடந்ததை போன்ற ஒரு சுழற்சி மீண்டும் நடக்க வாய்ப்புள்ளது. மக்கள் உணர்ச்சிகரமான லாபிகளிடம் ஈர்க்கப்பட்டாலும் நாள் முடிவில் ஒரு ஸ்திரத்தன்மையையே தேர்ந்தெடுக்கிறார்கள். இது இந்தியாவின் உள்நாட்டு அமைப்பு உள்ளுக்குள் எவ்வளவு வலிமையாக செயல்படுகிறது என்பதை காட்டுது. நீங்க சொல்ற அந்த ஸ்திரத்தன்மை என்பதே லாபிகளால் கட்டமைக்கப்படும் இன்னொரு மாயாதான். அது எப்படி மாயையாகும்? அது ஜனநாயக ரீதியான ஒரு முடிவில்லையா? மக்கள் சிந்தித்தார்கள் என்பதற்கான எந்த ஆதாரமும் அங்கே இல்லை. வெறும் பழக்கதோஷத்தில் செயல்படுகிறார்கள், அவ்வளவுதான். ஒரு சமூகம் தனது நதிகளை பாழாக்கி, தனது கல்வி அமைப்பை கேலிக்கூட்டாக்கி, தனது தினசரி பொருளாதாரத்தை சினிமா மற்றும் அரசியல் பிம்பங்களுக்காக அடமானம் வைக்கும் வரை அது வல்லரசாக மாறுவதற்கான எந்த அடிப்படை தகுதியையும் கொண்டிருக்கவில்லை. ஆனா அந்த பொருளாதார பலம் ஒரு மாபெரும் அனுகூலமாச்சு. உஜ்ஜயினியை மையமாக வைத்து உலக வரைபடத்தை மாற்றி வரைந்தாலும்
415 லட்சம் கோடி மதிப்பிலான தங்கம் நம் லாக்கர்களில் இருந்தாலும் அது வெறும் உலக குவியலாகவே தூங்கும். அறிவியலும் பகுத்தறிவும் இல்லாத ஒரு சமூகத்திடம் கொடுக்கப்படும் எந்த மூலதனமும் அழிவை நோக்கியே செல்லும். நீங்கள் சொல்லும் சமூக சவால்கள் மிகவும் ஆழமானவை என்பதை நான் உணர்கிறேன். ஒரு மூலதனத்தை நிர்வகிப்பதற்கான அறிவியல் பூர்வமான புரிதலும் லாபிகளின் பிடியிலிருந்து வெளியேறும் தெளிவும் நமக்கு தேவை என்பதை உங்கள் வாதங்கள் ஆழமாக நிறுவுகின்றன. கண்டிப்பா. ஆனா வரலாற்று ரீதியாக பார்த்தால் பொருளாதார அடிப்படைகள் பலமாக இருக்கும் நாடுகள் இறுதியில் தங்களுக்கான சமூக சிக்கல்களை தாங்களே தீர்த்து கொண்டு முன்னேறி வந்துள்ளன. அந்த 415 லட்சம் கோடி தங்க இருப்பு, டாலரின் தவிர்க்க முடியாத வீழ்ச்சி மற்றும் உஜ்ஜயினிமயமாக்கப்படுதல் ஆகியவை இந்தியாவுக்கான உறுதியான உலகளாவிய அதிகாரத்திற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்திருக்கு. இது ஒரு தேசத்தின் உயிர்நாடியான மூலதனம். இதை நாம குறைத்து மதிப்பிடக்கூடாது. என்னுடைய நிலைப்பாடும் மிகத் தெளிவானதுதான். சுற்றுச்சூழல் அழிவு, லாபிகளால் இயக்கப்படும் சினிமா அரசியல் பிணைப்பு மற்றும் அடிப்படை பகுத்தறிவற்ற சமூக கட்டமைப்பு ஆகியவை இந்த பொருளாதார பள்ளத்தை அர்த்தமற்றதாக்குகின்றன. சரி, மக்கள் சிந்திக்கும் திறனை வளர்த்துக் கொள்ளாதவரை அவர்கள் வெறும் ஆட்டு மந்தைகளாகவே இருப்பாங்க. லாபிகள் தங்களின் அட்டென்ஷன் எக்கானமி மூலம் அவர்களை தொடர்ந்து சுரண்டிக் கொண்டே இருக்கும். இரு வேறுபட்ட பார்வைகள் இருந்தாலும் ஒரு மையப்புள்ளியில் நாம் இணைகிறோம் என நினைக்கிறேன். இந்தியாவின் எதிர்காலம் என்பது அதன் பிரம்மாண்டமான வரலாற்று ரீதியான சொத்துக்களுக்கும் அதன் மக்களை சிந்திக்க விடாமல் தடுக்கும் நவீன லாபிகளுக்கும் இடையிலான தொடர் போராட்டத்தில்தான் அடங்கியுள்ளது. ஆமாம், உண்மைதான். இந்த பொருளாதார தரவுகளையும் சமூக அரசியலில் கட்டமைக்கப்படும் பிம்பங்களையும் நேயர்கள் தங்களின் சொந்த பகுத்தறிவோடு அணுக வேண்டும். நிச்சயமாக. ஒரு செய்தியை அல்லது பிம்பத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அது எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்பதை நேயர்கள் கேள்வி கேட்கத் தொடங்க வேண்டும். இந்த தரவுகளின் பின்னால் நாம் ஆராய வேண்டிய இன்னும் பல ஆழமான உளவியல் மற்றும் பொருளாதார உண்மைகள் உள்ளன. நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் நாம ஒரு வங்கியின் இருப்பு அறையை பற்றி பேசினோம். தங்கம் அங்கு பாதுகாப்பாக இருக்கலாம். ஆனா அந்த லாக்கரை திறக்கும் சாவியை தொடர்ந்து இந்த லாபிகளின் கையில் கொடுத்துவிட்டு நாம வெளியிலிருந்து அந்த பிரம்மாண்டத்தை பார்த்து ரசிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. சரியான ஒரு ஒப்பீடு. அந்த சாவி யாருடைய கையில் இருக்க வேண்டும், அந்த சொத்து எப்படி பயன்பட வேண்டும் என்பதை மக்கள் தங்களின் அறிவியல் பூர்வமான சிந்தனையால் தான் முடிவு செய்ய வேண்டும். உங்களின் எண்ணங்களுக்கு விடை தேட தொடர்ந்து சிந்தியுங்கள்.